الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين وقال تعالى أيضا قل إن ربي يبسط الرزق لمن يشاء ويقدر ولكن أكثر الناس لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لأمتي في بكورها صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அளித்தாவ அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சத்தியத்துடன் சன்மார்க்க போதகர் எனது உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்துயர்ந்த துயர்கின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீது உண்டாவதாக இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இறைத்திகாப்புடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலையும் முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தனித்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவுக்கும் வசியத்துக்கும் நல்ல உபதேசம் புரிகிறேன். அல்லாஹ் வாத்திய ரசூல் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ரப்புடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. வாழ்ந்தால் பயங்கரமான அந்த கொடூரமான நரகத்தை அடையக்கூடியதாக மாறிவிடுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பானார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அவைகளுக்கெல்லாம் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். அவைகளுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய
அத்தனை ஜீவராசிகளுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் அவைகளுடைய ரிஸ்கை கொடுக்கின்றான். அவைகளுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அவைகள் எங்க இரவுல தங்குகின்றது, எந்த இடங்கள் அவைகள் தங்குகின்றன, மேலும் அவைகள் எந்த பூமியில் எந்த இடத்தில் மரணித்து விடுகின்றன அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறார். இது அனைத்தும் தெளிவான லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, முழு படைப்பினங்களுடைய முடிவையும் அல்லாஹ் அவருடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கலா கதர்ல அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் குர்ஆன்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது قل ان ربي يبسط الرزق لمن يشاء ويقدر, நபியே சொல்லுவீராக, நிச்சயமாக என்னுடைய ரப்பு அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்க்ல விஸ்தீரணத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்க்ல அபிவிருத்தியை உண்டு பண்ணுகின்றான், விசாலத்தை கொடுக்கின்றான். மேலும் அவன் நாடியவர்களுக்கு நிமித்தாக அளவாக அல்லாஹ் ரிஸ்கை முடிவு செய்கின்றான். இருந்த போதிலும் மனிதர்கள் அதிகமானவர்கள் இதனை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நமக்கென்று முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் அது எங்களுக்கு வந்து சேர்ந்தே ஆகும், யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வலவ் பஸதல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்தி வலாகின் யுனஸிலு பிகத்ரின் மா யஷா. அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது அல்லாஹ் அவனுடைய இபாதத், அவனுடைய அடியார்களுக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணமாக கொடுத்தான், தேவை கலியம் கொடுத்தான். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அதை வைத்து பூமியில் பாவத்தை செய்ய ஆரம்பிப்பார், குழப்பங்களை உண்டு பண்ண ஆரம்பிப்பார், அநியாயங்களை அட்டுழியங்களை செய்ய முற்படுவார்கள். வலாக்கி யுனஸிலு பிகத்ரி மா யஷா. இருந்த போதிலும் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் தஆலா அந்த அளவை மாத்திரம் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து கீழே இறக்கி வைக்கின்றான். அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு எவ்வளவு கொடுக்க, எந்த அளவு கொடுக்க அல்லாஹ் விரும்புகிறானோ அல்லாஹ் தஆலா அதை வானத்திலிருந்து கீழே இறக்கி வைக்கின்றான். இன்னஹு லிஇபாதிஹி கபீரும் பஸீர். நிச்சயமா சத்தியமாக தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய விடயங்களை அறியக்கூடியவனாக, உற்று நோக்கக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நாயத்துக்கு தஃசீருடைய உலமாக்கள், முஃபஸ்ஸிரூன்கள் விளக்கம் சொல்லும் போது மனிதர்களுக்கு அவர்களுடைய தேவைக்கு மேலதிகமாக அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த செல்வ செழிப்பு, அந்த செல்வம், அந்த வசதி வாய்ப்பு அவர்களை அநியாயத்திலையும் அட்டூழியங்களையும் பாவங்களையும் தூண்டிவிடும். இருந்த போதிலும் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு உலகில் வாழ்வாதாரத்தை விஸ்தீர்ணமாக கொடுத்திருக்கின்றான். இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிமித் பண்ணி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தஃசீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹு. மேலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் யாருக்கெல்லாம் விஸ்தீர்ணமாக ரிஸ்கை கொடுக்க அல்லாஹ் விரும்புகிறானோ அப்படியானவர்களுக்கு ரிஸ்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
மேலும் யாருக்கு அல்லாஹ் நிமித்தா கொடுக்க, அளந்து கொடுக்க முடிவு செய்திருக்கிறானோ, நாடி இருக்கிறானோ, அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் நிமித்தா கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா சால விடயங்களை அறியக்கூடியனா இருக்கிறான். லா யஃபா அலைஹி ஷைஉன், அல்லாஹ்வுக்கு எந்தொன்றும் மறைவில் கிடையாது, எந்தொன்றும் மறைவில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஸ்க்ல பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில இபாதத்துகளை தெளிவுபடுத்தினார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய ரிஸ்க்ல, வாழ்வாதாரத்துல பரக்கத்தையும் செழிப்பையும் கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம் தான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பூரிகலி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, என் உம்மத்தில அதிகாலையில நான் பரக்கத் செய்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, என்னுடைய உம்மத்துடைய அதிகாலையிலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். கண்ணியமானவர்களே, அதனால அதிகாலை என்பது பரக்கத்துக்குரிய நேரம். அந்த நேரத்தில் என்னுடைய ரிஸ்கை தேடும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. அதிகாலை பரக்கத்துக்குரிய நேரம், தூங்கக்கூடிய நேரம் அல்ல, உறங்கக்கூடிய நேரம் அல்ல. அதிகாலையில அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நேரம், நல்ல விடயங்களில் ஈடுபடக்கூடிய நேரம், இபாதத்துகள் செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்துக்கு விசேஷமான ஒரு பரக்கத் இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஒரு மனிதன் இருக்கக்கூடிய தக்வா ரிஸ்கில் அதிகரிப்பை உண்டாகும். ஒரு மனிதன் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, தவக்குல், இவை ரிஸ்கில் அதிகரிப்பை ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து உலகில் வாழுவாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய சகல நெருக்கடியை விட்டு வெளியேறக்கூடிய தளத்தை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படும் போது வாழ்வில் ஹராத்தை விட்டு ஹலாலை எடுத்து நடக்கும் போது அந்த மனிதனை வரக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளை விட்டு வெளியேறக்கூடிய தளத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் நினையாத புறத்தில், அந்த மனிதன் நினைக்காத விதத்தில் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கின்றான், வாழ்வாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். மேலும் யாரு தன்னுடைய சகல காரியங்களில் அல்லாஹ்விடத்தில் பரஞ்சாட்டி முழுமையாக நம்பிக்கை வைப்பாரோ அல்லாஹ் ஒரு போதுமான். கண்ணியமானவர்களே, அதனால என்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தையும் செழிப்பையும் கொண்டு வரக்கூடிய விடயங்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லாஹ்வை பயந்து வாழ்வது, ஹராத்தை வாழ்வி ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி நாம் உலகினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது அல்லாஹ் தஆலா ரிஸ்க்ல பரக்கத் செய்வான். அடுத்ததா என்னுடைய நம்பிக்கையை சீராக்குவேன். என்னுடைய நம்பிக்கை இந்த சீர்கட்டு போய்விட்டது. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மக்லூக்கள் மீது, படைப்பினங்கள் மீது நம்பிக்கை போய்விட்டது. கடைக்கு போனா விஷயங்கள் நடக்கும், இதால இது நடக்கும், இவர் வந்தா இது நடக்கும், அவர் எல்லாத்தையும் நடக்காது. இன்னைக்கு நம்பிக்கை எல்லாம் சின்ன பின்னமா போய்விட்டது.
இந்த மக்லூக்கின் பக்கம் போய்விட்டது. படைச்ச ரப்புல் ஆலமீனை மறந்து படைக்கப்பட்ட வஸ்துக்கள் மீது நம்பிக்கை திசை திரும்பிவிட்டது. அதனாலதான் உம்மத்து சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை யகீன தவக்குல அல்லாஹ் மீது முழுமையாக பரம் சாட்டக்கூடியதாக மாறிவிடுவாரோ அவருடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்துண்டாம், செழிப்புண்டாகும். அவர் நினைச்சியும் பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா நினையாத உலகத்துல அவருடைய ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார், அல் இஸ்திஃபார். அடுத்த இபாதத் இஸ்திஃபார். நம்முடைய ரிஸ்கில வாழ்வாதாரத்தில் பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்தான் இஸ்திஃபார், பாவமன்னிப்பு. ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, எனக்கு பிள்ளை பார்த்தியம் இல்லை, என்ன செய்ய வேண்டும்? சொன்னாங்க, இஸ்திஃபார் செய். இன்னொருவர் வருகிறார், மழை இல்லை, தோட்டத்துக்கு மழை இல்லை, முறப்பாடு செய்யக்கூடிய நேரத்தில் அவளுக்கும் சொன்ன மருந்து இஸ்திஃபார் செய்யும். அடுத்ததாக இன்னும் ஒருவர் வருகிறார், உள்ளத்தில் கவலையும் பதட்டங்களையும் வைத்துக் கொண்டு வருகிறார், வந்து முறப்பாடு செய்கிறார், அவருக்கும் கொடுத்த மருந்து இஸ்திஃபார் செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு மனிதர் வருகிறார், அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளை சொல்லுகிறார். அந்த நேரத்தில் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன மருந்துதான் இஸ்திஃபார் செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்திஃபார் என்பது பவர்ஃபுல்லான ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, எதையும் சாதிக்க முடியும், வாழ்நாளில் எதையும் சாதிக்க முடியும். அவ்வளவு மகத்துவம் மிக்க ஒரு இபாதத்தான், ஒரு தஸ்பீஹத்தான் இஸ்திஃபார் என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், மல் லஸிமல் இஸ்திஃபார் ஜஅலஹு அல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா. யார் வாழ்நாளில் இஸ்திஃபாரை கடைபிடித்துக் கொள்வாரோ, அதை பழக்கமாக்கிக் கொள்வாரோ, அவருக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான நெருக்கடியை விட்டும் வெளியேறக்கூடிய தளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். அவருடைய சகலவிதமான பிரச்சனையும் அல்லாஹ் நிவர்த்தியாக்குவார். மேலும் சொன்னார்கள், அவர் நினையாத புறத்தில், அவர் நினைக்காத புறத்தில் அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்து கொண்டே இருப்பார். அபூ தாவூதுல வரக்கூடிய ரிவாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தினார். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلُ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுத்தார்கள், நபி அவர்களை ஏற்க மறுத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலவிதத்த பிரச்சாரம் செய்யவும் தாவத் கொடுக்கவும் அதை மறுத்துவிட்டார்கள். அந்த சமயத்தில் சொன்னார்கள், நீங்க செய்து கொண்டிருக்கூடிய பாவத்துக்காக வேண்டி உங்களுடைய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் மிகவும் பிழை பொறுக்கக்கூடியனா இருக்கிறான், பாவங்களை மன்னிக்கூடியனா இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதோ உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய மலையை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி உதவி செய்வான். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் தான் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்விடத்துல உங்களோட பாவத்துக்காண்டி மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா உங்களோட சொத்து செல்வங்கள பரக்கத்தை ஏற்படுத்துவார், உங்களோட ஆண் குழந்தைகள பரக்கத்தை ஏற்படுத்துவார், உங்களோட சொத்துல செல்வத்துல பெருக்கடியை உண்டாக்குவார், உங்களோட
உங்களோட ஆண் குழந்தைகள்ல பரக்கத்தை செழிப்பை உண்டாக்குவோம். மேலும் உங்களை தோற்ற தொழுவலை எல்லாம் ஆக்கி தருவான். அந்த தோற்றங்கள்ல ஓடக்கூடிய ஆறுகளையும் எல்லாம் ஏற்பாடு செய்து தருவான். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலைதான் இஸ்திக்பார் செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால இஸ்திக்பார் ஒரு மனிதனுடைய சால பிரச்சனைக்கும் காரண கருத்துள்ளதாக இருக்கின்றது. சால பிரச்சனைகளும் நிவர்த்தியாக காரண கருத்துள்ளதாக இஸ்திக்பார் என்ற இபாதத் இருக்கின்றது. கண்ணியமாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதனா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். கிராமவாசியர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வா உள்ளவர்களாக மாறிவிட்டால் நாம் வானங்களுடைய பூமியிலுடைய பரக்கத்துகளை, பரக்கத்துடைய கதவுகளை அவர்கள் மீது திறந்து விடுவோம் என்பதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஊரில் வாழக்கூடிய அனைவர்களும் ஈமான்தாரி உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, இறை அச்சம் உள்ளவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் பூமியிலிருந்து பரக்கத்துகளை உருவாக்குவான், வானத்திலிருந்து பரக்கத்துகளை அல்லாஹ் இறக்குவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக சுபஹுடைய நேரம் மிக பரக்கத்துக்குரிய நேரம், சஹருடைய நேரம் மிக பரக்கத்துக்குரிய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். ஸஹர் இப்னு வாமிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என் உம்மத்துடைய அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக. வகான இதா வாஸ ஸரியத்தன் அவ் ஜைஷன் வாஸம் ஃபீ அவ்வல் நஹார் வகான ஸஹர் ரஜுலன் தாஜிரன் யபாஸு திஜாரத்தஹு ஃபீ அவ்வல் நஹார் ஃபஅஸ்ரா வகஸ்ர மாலு. அபூதாவுல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு படைகளை அனுப்பும் போது அதிகாலையில் அனுப்புவான். பரக்கத்துக்குரிய நேரம், அதனால் அதிகாலையில் அனுப்புவான். கண்ணியமானவர்களே, ஸஹர் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர் வியாபாரியா இருந்தார். இவருடைய வியாபாரங்கள் என்ன செய்வார்கள்? காலையுடைய அதிகாலையிலேயே அனுப்பிவிடுவார்கள். வியாபார ஸ்தலங்களுக்கு வியாபாரம் செய்ய அதிகாலையிலே அனுப்பிவிடுவார். எனவே அவர்களுடைய சொத்துல பெருக்கடி ஏற்பட்டது, சொத்துல பரக்கத் ஏற்பட்டது, அவருடைய சொத்து பெருக ஆரம்பித்தது. கண்ணியமானவர்களே, அதனால நாம் நம்முடைய தொழிலா இருக்கலாம், கண்ணியமானவர்களே நம்முடைய வேற விடயங்களா இருக்கலாம், அதிகாலையில செய்யும் போது அதுல பரக்கத் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், அதிகாலையில என் உம்மத்துக்கு பரக்கத் செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடுத்ததாக என்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்தான் அஸ்ஸதகா வல் இன்ஃபாக் ஃபீ ஸபீலில்லாஹ். தான தர்மங்களை கொடுப்பது, நல்லவற்றில் செலவழிப்பது, நல்ல விடயங்களுக்காண்டி அள்ளி அள்ளி கொடுப்பது, சொத்துல பெருக்கடி உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்து மின் மாலி. சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதன் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய சொத்துல குறைபாடு ஏற்பட மாட்டார், அவருடைய சொத்து குறைய மாட்டாது, சொத்துல பரக்கத் ஏற்படும், அபிவிருத்தி உண்டாகும், கொடுக்க கொடுக்க பரக்கத் ஏற்படும், குறைய மாட்டாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தர்மம் செய்யும் போது நம்முடைய உள்ளம் இடம் கொடுக்காமல் ஷைத்தான் தடுக்க முற்படுவார். கண்ணியமானவர்களே, உள்ளத்துல ஊசலாட
ஊசலாட்டம் ஏற்படும், கொடுத்தா சொத்துல குறை ஏற்படும் என்று உள்ளத்துல ஊசலாட்டம் ஏற்படும். கண்ணியமானவர்களே, நஸ்ரானியர் இடம் கொடுக்காது. ஆனா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து கொடுத்தா என்னுடைய சொத்துல பரக்கத்துண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஃப்லிஹு வஹுவ கைருர் ராஸிகீன், எதை நீங்கள் செலவழிக்கின்றீர்களோ அல்லாஹ் தஆலா அதுக்கு பிரதி உபகாரமாக உலகில் அல்லது மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க எதை செலவழிக்கின்றீர்களோ அதுக்கு பாரத்தை அல்லாஹ் ஒன்று உலகில் அல்லாஹ் தருவான் அல்லது அல்லாஹ் மறுமையில் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. அதனால தர்மங்கள் செய்யும் போது சொத்துல பரக்கத்தும் செழிப்பும் உண்டாகும், வாழ்வாதாரத்தில் செழிப்பை உண்டாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கான் யன்சிலான் ஃபயகூலு அஹதுஹுமா அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் خلفا ويقول الآخر اللهم آتي ممسكا تلفا. புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அடியார்கள் காலை பொழுதை அடையும் போது இரண்டு வானவர்கள் வானத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்குவார். ஒரு மலக்கு துஆ செய்வார், இன்னொரு மலக்கு பதுவா செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயகூலு அஹதுஹுமா, இரண்டு மலக்கில் ஒருவர் சொல்வார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் خلفا, யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னுடைய பாதை நல்லவற்றில் செலவழிக்கிறார்களோ, கொடுத்து பணத்தை அழித்து விடுகின்றார்களோ அவர்களுடைய சொத்துல பரக்கத் செய்வாயாக, மென்மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயா, அவருடைய சொத்தில் பெருக்கடியை ஏற்படுத்துவாயா என்று ஒரு வானவர் துஆ செய்வார். அடுத்த வானவர் சொல்வார், வயக்குல் ஆகர் அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலவா, யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் கொடுக்காமல், தான தர்மங்களை வழங்காமல், நல்லவற்றில் செலவழிக்காமல், சேமித்து பதுக்கி பதுக்கி வைக்கிறார்களோ, கொடுக்காமல் பதுக்கி பதுக்கி வைக்கிறார்களோ, இவர்களுடைய சொத்துல அழிவை ஏற்படுத்துவாயாக, இவருடைய சொத்துல சேதத்தை ஏற்படுத்துவாயாக என்று ஒரு வானவர் இவர்களுக்கு எதிராக பதுவா செய்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வானவர்களுடைய துஆ செலவழிக்க கூடியவர்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால செலவழிக்கும் போது நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் ஏற்படும், நம்முடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படும். கண்ணியமானவர்களே, நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், தேவாரர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். நாம் இனம் கண்டு அவர்களுடைய தேவையை இனம் கண்டு நாம் கொடுக்கும் போது நம்முடைய சொத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு தனவந்தர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்து இது எமக்கு மாத்திரம் தந்த சொத்து அல்ல, ஏழெளியவர்களுடைய சொத்தை அல்லாஹ் என்னுடைய கையில் ஒப்படைத்திருக்கிறான். அதனால தனவந்தர்கள் ஏழெளியவர்களை தேடி அவர்களுடைய தேவை இனங்கண்டு கொடுத்து விட வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக என்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை. கண்ணியமானவர்களே, ஏராளமான நியமத்துகள் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதனால அந்த நியமத்தை அனுபவித்து விட்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போது என்னுடைய சொத்துல என்னுடைய வாழ்வாதாரத்துல அல்லாஹ் மென்மேலும்
பரக்கத்தையும் செழிப்பையும் உண்டாக்குவான். என்னுடைய நியமத்துல அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது லஇன் ஷக்கரதும் லஅஸீதன்னகும், நான் உங்களை தந்தவற்றுக்கு, நான் உங்களை தந்த நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் நான் உங்களுடைய நியமத்துல அதிகரிப்பை ஏற்படுத்துவேன், தந்தத்துல விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்துவேன், பரக்கத்தை ஏற்படுத்துவேன். அதை நீங்கள் அனுபவித்து நன்றி செலுத்தாமல் மறுப்பீர்களானால் என்ன அதாபில் சதி, நிச்சயமா சத்தியமா என்னுடைய அதாபு மிக கடினமானது என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்பட்ட நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த நியமத்துகளை வைத்துக் கொண்டு நாம் அல்லாஹ்க்கு மாற்றமா பயன்படுத்தக்கூடாது, துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. நியமத்தை தந்த ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு அந்த நியமத்தை அனுபவித்துக் கொண்டு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். நன்றி செலுத்துவதன் மூலமாக என்னுடைய ரிஸ்குல பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். அடுத்த இபாதத் ரிஸ்குல அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அடுத்த இபாதத்தான் சிலத்துல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய குடும்ப பின்னணியில பார்க்கலாம், சமுதாயத்துல சிலருடைய குடும்ப பின்னணியில பார்க்கலாம், சின்ன பின்னமாய் ஒரு காணிக்காக வேண்டி, ஒரு வீட்டுக்காக வேண்டி, ஒரு வாகனத்துக்காக வேண்டி சண்டை சச்சரவு ஏற்பட்டு பேசாம கதைக்காம கோவித்தவர்களா பல வருட காலமா சமுதாயத்தில் வாழுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அது மாத்திரமல்ல, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியு ரஹீம், குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடிய மனிதன் முதலாவதாக சொர்க்கம் போக மாட்டான். தௌபா இல்லாம வஃபாத்தானா செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யாமல் வஃபாத்தானால் மரணித்தால் நேரடியா நரகம் போவான். எவ்வளவு காலம் அல்லாஹ் வேதனைய அந்த நரையில் முடிவு செய்திருக்கிறானோ அந்த கால பீரியட் முடியும் வரையில நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். அதுக்கு பின்னால சொர்க்கம் போவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவுடைய விடயத்தில் தெளிவாக சொன்னார்கள். மன் அஹப்ப அய்யுஸத லஹு பிரிஸ்கி வ யுன்ஸா லஹு பிஅஸரி ஃபல்யஸிர் ரஹிமஹு. புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், யார் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் தன்னுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படணும் என்று விரும்புவாரோ, தன்னுடைய தொழிலில் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தும் செழிப்பும் உண்டாக வேண்டும் என்று விரும்புவாரோ, மேலும் தன்னுடைய வாழ்நாள் நீடித்து கொடுக்கப்பட வேண்டும், நீண்ட காலம் உலகில் வாழ வேண்டும் என்று விரும்புவாரோ, அவர் அவருடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய ஆயுள் நீடித்து கொடுக்கப்பட வேண்டுமா, நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்படுத்தப்பட வேண்டுமா, நம்முடைய சொத்து செல்வத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் அவர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த இபாதத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் திலாவத் நம்முடைய ரிஸ்கில வாழ்வாதாரத்தில் பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபியூஹு வத்தகூஹு வத்தகுல்லாஹ் வத்தகு லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ் சொல்றான், இதோ அல்லாஹ்வுடைய வேதம், அந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். எப்படியான வேதம்? பரக்கத் செய்யப்பட்ட ஒரு வேதம்.
பரக்கத்தான ஒரு வேலை, அதை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ குல்ல லைலத்தின் சூரத்துல் வாக்கியா லன் துஸிபுஹு அபதா, லன் துஸிபுஹு ஃபாக்கத்துன் அபதா. கண்ணியமானவர்களே, அவு கமா கான அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பைஹக்கில் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு இரவிலையும் சூரா வாக்கியாவை ஓதுவாரோ அவருக்கு வறுமை வரவே வரமாட்டார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவர் அவர்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சூரா வாக்கியாவை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வஃபாத்தாக்கூடிய நேரத்தில் நம்பிக்கையோட பார்த்தாங்க. அவர்களுடைய பெண் குழந்தைகளை விட்டு போறோமே என்று அஞ்சக்கூடியதா இருக்கவில்லை. சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க, கொடுக்க வேண்டியதை நான் என்னுடைய குழந்தைகளை கொடுத்து விட்டு நான் மரணிக்கிறேன், என்னுடைய குழந்தையுடைய ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ் இருக்கிறான், அதனால் அதுக்குரிய வழியை நான் காட்டிவிட்டு வஃபாத்தாகிறேன். அதுதான் சூரா வாக்கியா. ஒவ்வொரு இரவுலையும் ஓதும்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், அதனால நான் பயப்பட மாட்டேன் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை செழிப்பை மேம்படுத்தக்கூடிய விடயம்தான் வீட்டுக்குள் போகும்போது, வீட்டுக்குள் நுழையும் போது நாம் சலாம் சொல்லிவிட்டு போவது. சலாம் சொல்லும் போது என்னுடைய வீட்டில் பரக்கத்து உண்டாகும், நிம்மதி உண்டாகும். ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டோடு விடுகின்றான். வீட்டுக்குள்ள முசீபத்துகள் சரித்திரங்கள் இருக்காது. கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை, வீட்டுக்குள்ள போகும்போது நாம் சலாம் சொல்லிவிட்டு ஒரு சூரா ஓதிவிட்டு ஸலவாத் சொல்லி வீட்டுக்குள்ள நுழைந்தால் என்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் ஏற்படும், செழிப்புண்டாகும். வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வராது, ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டோடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லியவர்களா நுழைய வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தார்கள், யா புனைய இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லி யகூன பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக. திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து சொன்னாங்க, ஏ அனஸே, எனது அருமை மகனே, நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்வதனால உங்களுக்கு பரக்கத் ஏற்படும், உங்களோட வீட்டாளர்களுக்கு பரக்கத் ஏற்படும். அதனால சலாம் சொல்லிவிட்டு உள்ளே போங்க என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிச்சு கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஹஜ் உம்ரா செய்வதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னமா யுன்ஃபியானில் ஃபக்ர, அந்த ஹஜ் உம்ராவும் மனிதனுடைய வறுமையை இல்லாமக்கிவிடும், வீட்டுக்குள்ள பரக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஜும்மாவுடைய நேரம் இடம் கொடுக்கவில்லை. ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. உலமா பெருமக்களை அணி கேட்டுக் கொள்ளுங்கள். எனவே எல்லாம் வல்லல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை செழிப்பை மேம்படுத்துவாயா, என்னுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இபாதத்தில் ருசியை தந்தருள்வாயாக, பாவத்தில் வெறுப்பை தந்தருள்வாயா, பாவத்தில் வெறுப்பை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், அனைத்து கெடுதிகளை, முசீபத்திலை, சூனியங்களை, வஞ்சகங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வாயா. பொறாமக்காரருடைய பொறாமையை விட்டு, சூழ்ச்சியை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வாயா. யா அல்லாஹ், பலஸ்தீனில் உள்ள மக்களை பாதுகாப்பாயா, காசா மக்களுக்கு உதவி செய்வாயா, அவர்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயா.
அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாயா, அவர்களுடைய உள்ளங்கள் ஏற்பட்டிக்கூடிய கவலைகளை போக்கி அருள்வாயா. வலதாலும் மேலாலும் இடதாலும் கீழாலும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பு கொடுப்பாயா, அவர்களுக்கு உதவி செய்வாயா. யா அல்லாஹ் உன்னை நிராகரித்தவர்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்கள் மீது உன்னுடைய ஹிதாயத் இல்லை என்றா, இதுக்கு முன்னால் இருந்தவர்கள், இதுக்கு முன்னால் உன்னை மறுத்தவர்கள், இதுக்கு முன்னால் அநியாயக்காரர்களுக்கு எந்த முடிவை நீ கட்டினாயோ அதே முடிவை விரைவில் அவர்களுக்கு ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு ரிஸ்க்ல பரக்கத்தை செலுத்தை உண்டாக்குவாயா, அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கச் செய்வாயா, அவர்களை பொருந்திக்கோயா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். இறுதி மூச்சை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோட வஃபாத்தாக தௌஃபீக் செய்வாயா. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.